மக்களே, எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருடைய கிருபையும் அவருடைய பெரிதான இரக்கத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். மக்களே, நான் ஒன்று சொல்கிறேன். அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனாவுக்கும் நடந்துகிட்ருக்கிற சண்டை நடந்துட்டுருக்குது. அது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா மக்களே? அது ரொம்ப நாள் நடந்துட்டுருக்குது. அதை இடத்துக்கு ஐநா சபையே பார்த்துட்ருக்குது. என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு அது அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்காக இங்கேருந்து மணிப்பூரில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது. ஒன்றும் இல்லை, அங்கே குழந்தைகளை கொல்றாங்க, எல்லாத்தையும் கொல்றாங்க தான், உண்மை தான். இஸ்ரேல் ஜனங்க அந்த பாலஸ்தீனா மக்களை, பிள்ளைங்களையும் பெரியவங்களை எல்லாத்தையும் கொல்றாங்கன்னு. அவங்க வேணும்னு பிள்ளைங்கள பார்த்து கொல்றதில்ல, ஆனாலும் அவங்க கொல்றாங்க. அது தப்பு தான், அவங்களுக்கு அது தெரியும், அது அவங்களுக்கு தெரியும். அது இவங்களுக்கு என்ன பிரச்சனை சரி பண்ணணுன்றது ஐநா சபை அதை சரி பண்ணும். சரிங்களா? சரி. அப்போ இந்தியாவிலேருந்து நீங்கள் எல்லாம் குரல் கொடுக்குறீங்க, இப்படியாவது அந்த சண்டை நிறுத்தணும், நாங்கள் போராடுறோம், நாங்கள் அது பண்ணுறோம் இது பண்ணுறேன்னு. ஏன் மக்களை, நீங்கள் இந்தியாவில் தான் பிறந்தீங்களா? இந்தியாவில் மணிப்பூரில் நடந்துட்டுருக்குது சண்டை, இந்த 2 வருஷமாக நடந்துட்டுருக்குது. அதை கேட்குறக்கு உங்களுக்கு யாராலையும் முடியல. இங்கே மட்டும் குழந்தைகளை கொல்லாமையாக இருக்கிறாங்க. பச்சை மண் ஒரு 12 வயசு பிள்ளைய அவனுக்குனால எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ விட்டு வீடியோ எடுத்து நடு ரோட்டில் அந்த பிள்ளைய முட்டிக்கால் போட வச்சு எல்லாம் எட்டி உதச்சி அடித்து முடிவு பிடிச்சி இழுத்து அந்த குழந்தைய படாத பாடுபடுத்தி கண்ணை கட்டி ரோட்டில் ஸ்கூட்டிங்களெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வந்துட்டுருக்குது. அந்த பிள்ளைய சுடுறானுங்க பின்னாடி நின்று. இதுதான் ஆண்மையா? ஒரு ஆம்பளைன்றது ஒரு பொம்பளை நிர்வாணப்படுத்துறது அவன் ஆம்பளையா? கிடையாது. ஒரு குழந்தைய கொல்றது அவன் ஒரு ஆம்பளையா? அவன் ஆம்பளைன்றதுக்கு அவன் உலகத்தில் பிறந்ததுக்கு பிறக்க போகிறது அவன் ஒரு தகுதியற்றவன் தான் நம்ம சொல்ல முடியும் மக்கள். அவனை அந்த மாதிரி கொல்றானுங்க. இதை எதிர்த்து போராடுறதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க யாருக்குமே வாயே இல்லை. ஒன்றும் இல்லை, டெல்லியிலேருந்து எவ்வளோ விவசாயிங்க போராடுறாங்க, வருஷக்கணக்கில் போராடிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக யாருமே குரல் கொடுக்கல. நம்ம இந்தியாவில் தான் பிறந்தோமான்றதுக்கு இதை விட வேறு உதாரணம் வேறு எதுவுமே வேண்டாம் மக்களை. இப்படியெல்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் போராடுறதுக்கு உங்களுக்குனால யாராலையும் முடியலை. இங்கேருந்து இஸ்ரேலுக்கு போயிட்டீங்க, இஸ்ரேலில் இருக்கிற பாலஸ்தீன மக்களுக்கும் இஸ்ரேலுக்கும் போயிட்டீங்க. அது அவங்க ஐநா சபைக்காரங்க அதை போராடுவாங்க, அவங்க வெற்றி பெறுவாங்க. எதுக்காக போராடுறாங்க, எதுக்காக வெற்றி பெறாங்கன்றது, வெற்றி பெறுவாங்கன்றது அவங்களுக்கு தெரியும், அது ஆண்டவனுக்கு தெரியும். சரிங்களா மக்களே? இங்கே இருக்கிறதுக்கு நீங்கள் குரல் கொடுங்க, இங்கே இருக்கிறவங்களுக்காக உதவி செய்யுங்க, இங்கே இருக்கிறவங்களுக்காக போராடுங்க மக்களே. விவசாயிகளுக்காக யாருமே சட்டம் பண்ணல. வருஷக்கணக்கில் படுத்து அவங்களே சோறு இல்லாமல் தண்ணிலாம் செத்தது எத்தனை பேர் தூக்கின்னு போச்சாங்க, எத்தனை பேர் வண்டியை விட்டு நசுக்கி சாவடிச்சாங்க, எத்தனை பெண்கள் அடாவடித்தனம் பண்ணி இப்போ அவங்கள தீவிரவாதின்னு சொல்லி ஒரு பொம்பளை சொன்னான், அவளை எம்பி ஆக்கி உட்கார வச்சுக்கிறாங்க. அந்த உண்மையில் அந்த அம்மா கையிலெல்லாம் அடிச்சிருக்கூடாது, அந்த அம்மா செருப்பு கழட்டி தான் அவளை அடிச்சிருக்கணும். உண்மையாக தன்னோட தாய்க்காக அந்த பிள்ளை செஞ்சது பயங்கரமான, உண்மையான பொம்பளை செஞ்சது அது உண்மையில் அது ஒரு மதிக்கத்தக்கது. அவங்க ஒரு எஸ்ஐயாக இருக்காங்க அந்த அம்மா. சரிங்களா? அத்தனை பேர் தைரியமாக ஒரு பெண்ணு, எல்லோரும் வேடிக்கை தான் பார்த்து முடிஞ்சவங்களால என்னையா பண்ண முடிஞ்சிச்சு? இவங்க தாயா இந்தியாவில் பிறந்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா தன் தாயை ஒருத்தங்க தவறாக சொல்கிறாங்களே ஒரு வார்த்தைக்காக அடித்தாங்க. விவசாயிங்க யாருக்காக போராடுறாங்க? அவங்களோட தேவைகளுக்காக இல்லை, நம்மளோட தேவைகளுக்காக தான் போராடினவங்க. அப்படியே நின்றுட்டு அவங்க விவசாயம் பண்ணல, ஒன்றும் பண்ணல, போங்கடான்னு விட்டு போட்டு அவங்க பாட்டு இருந்தாங்கன்னா நம்மளாம் சோத்துக்கு எங்கே போவோம்? எங்கேயுமே நமக்கு கிடைக்காது. மறுபடியும் வெள்ளைக்காரன் இங்கே இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் வலிச்சு வாரி எல்லாத்தையும் அள்ளிட்டு போனால் பாருங்கள். அந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்தியாவில் இருக்கிற எல்லா வளங்களையும் வலிச்சு வாரி அள்ளிட்டு போக போகிறாங்க. நம்ம இன்னும் ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்க போகிறோம். அதுக்கு தான் நீங்கள்லாம் அமைதி, மௌனம் எண்ணத்துக்கு சம்மதம், மௌனம் எண்ணத்துக்கு சம்மதம்னு சொல்லுவாங்க. எல்லாம் நடக்கட்டும்னு காத்துட்ருக்குறாங்க. அதனால் இது ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது மக்களை. நான் ஒருத்தி போராடி என்ன பண்ணப்போ, நான் ஒருத்தி சொல்லி என்ன பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? அப்படி இருக்குது மக்களை. அதனால் தயவுசெய்து இந்த விவசாயிகளை வீணாக விரத வைக்கிறாங்க. விவசாயிங்க தான் நம்ம முதுகெலும்பு, விவசாயிங்க தான் நமக்கு ஆகாரம் கொடுக்குற தெய்வங்கள். சரிங்களா? விவசாயிகள் நமக்கு முன்னேற்றம்னாலே நம்ம நாடு முன்னேறிடும் மக்களை. அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் அதெல்லாம் விட்டுட்டு சினிமா நடிகர்களை கொண்டு ஆட்சியில் உட்கார வச்சு அவங்க என்ன சினிமாவில் எப்படி நடிக்கிறாங்களோ அப்படி தான் இருக்கிற இடத்துல நம்மக்கிட்ட நடிப்பாங்க. அப்புறம் பின்னாடி போனதுக்கப்புறம் அங்கே போய் நடிப்பாங்க. சினிமாவில் நடிக்கிறவங்களை தவிர இளைஞர்கள் ஒருத்தருமே உங்களுக்கு தெரியலையா? இன்றைக்கி எத்தனை இளைஞர்களை சம்பாரிச்சு இந்த யூடியூப் மூலிமா வர்ற பணத்தை கொண்டு போய் ஏழைகளுக்கு சும்மா சர்வசாதாரணமாக ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. அவங்கெல்லாம் செய்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல. அவங்க அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தேர்ந்தெடுங்க, வயசு பசங்களை தேர்ந்தெடுங்க. இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு கொண்டு வருவாங்க. நல்ல ஆளுங்க இருக்கிறாங்க. வயசானவங்களையே கொண்டு வந்து போட்டு வயசானவங்களுக்கு என்ன அவங்களால முடிஞ்சதை அவங்க செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
வயசானவங்க நம்ம நாட்டை ஆண்டுட்டுருக்குறாங்க, இல்லைன்னு சொல்ல, வயசு பசங்க இல்லை. ஆனாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா, இளைஞர்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, இளைஞர்களுக்கு கொடுங்க. ஏன்னா விஜயகாந்த் அவ்வளோ நல்ல மனுஷன்னு எல்லோரும் இப்போ சொல்கிறாங்க. அவருக்கு முடியாமல் அவர் ஒன்றுமே வேணான்னு போனதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு எல்லாத்துக்கும் அவருக்கு ஒரு ஃபோட்டோ போட்டு அவருக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருந்தோம்னா நிச்சயமாக அவர் நமக்காக ஏதோ செஞ்சுருப்பார் இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். 5 வருஷம் கழிச்சு அவர் இறங்கி போயிடுவார் இல்லைங்களா? அதுக்கப்புறம் நம்ம விட்டுருக்கலாம். ஆனால் ஒன்றுக்கு ஒருத்தவங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டை போட்டு உயர்த்துறீங்க. அதனால் பரவாயில்ல மக்களே, இப்போ நீங்கள் போட்டுக்கிறது நல்ல மனுஷனுக்கு தான் போட்டிருக்கிறீங்க, நம்ம நல்லது தான் கிடைக்கும். அதனால் பார்த்துக்காங்க மக்களே. நம்ம சொல்கிறதெல்லாம் சொல்கிறோம், எங்களால் என்ன செய்ய முடியுன்ற மாதிரி தான் இன்றைக்கி உலகம் நடந்துட்டுருக்குது மக்களே. யார்கிட்டையுமே எதுவும் பேச முடியல, பேசுனா உடனே சண்டைக்கு வராங்க. யார்கிட்ட எது சொன்னாலும் பிரச்சனை ஆயிடுது. அதனால் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை மக்களே.